அனைவருக்கும் வணக்கம். எண் 7 சிறப்புகள் பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். எம்பெருமான் தியாகராஜ சப்தவிட தலங்களில், அதாவது 7 தலங்களில் எழுந்தருளி அருள் பாலிப்பதால் 7 என்னும் எண்ணின் சிறப்புகளை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். சப்த என்ற வடமொழி சொல்லுக்கு 7 என்றொரு பொருள் உண்டு. 7 என்பது வேத மரபில் ஒரு முக்கிய எண். 7 என்பதற்கு முழுமை அல்லது பரிபூரணம் என்பது பொருளாகும். 7 என்பது இந்திய பண்பாட்டில் சிறப்பிடம் பெற்ற எண்ணாகும். காலத்தை கணிக்கும் முறையில் எண் 7 பழங்கால மக்களிடையே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துள்ளது. 7 என்பது தமிழ் எண்களில் ஏ என்று குறிக்கப்படுகிறது. 7 என்பதற்கு அளவில்லாது என்றொரு பொருளும் உண்டு. ஆகவே எண்ணற்ற பிறப்புகளை 7 பிறவிகள் என்று ஆன்றோர்கள் வகுத்தனர். சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், சப்த ஸ்வரங்கள், சப்த கன்னியர், சப்தகிரி என 7 பெருக்கங்கள் பல உள்ளன. அப்பர் பெருமான் அப்பூதி அடிகளின் பாம்பு தீண்டி இறந்த மகனை எழுப்பிய பதிகத்தில் எண் 7 சிறப்பை இவ்வாறு பாடுகிறார். 7 கொலாம் அவர் ஊழி படைத்தன, 7 கொலாம் அவர் கண்ட இருங்கடல், 7 கொலாம் அவர் ஆளும் உலகங்கள், 7 கொலாம் இசையாக்கினதாமே. ஒவ்வொரு ஊழி காலத்தின் தொடக்கத்திலும் இறைவன் படைக்கும் உயிரினங்கள் 7 வகைப்பட்டன. அவர் படைத்த கடல்கள் 7 வகை, அவர் ஆட்சி செய்வன 7 உலகங்கள், அவர் தோற்றுவித்த இசை 7 வடிவமுடையவை. சப்த மாதர்கள் என்று வணங்கப்படும் அன்னையர்கள் 7 ஆவர். சண்ட முண்டர்கள் எனும் அரக்கர்களை அழிக்க வேண்டி மனித கர்ப்பத்திலும் பிறக்காமலும் ஆண் பெண் இணைப்பில் பிறக்காமலும் அம்பிகை எனப்படும் சக்தியின் அம்சத்தில் இருந்து தோன்றியவர்கள்தான் இந்த சப்த மாதர்கள். இவர்கள் சப்த கன்னியர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று 7 கன்னியர் சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிராமி தோலுக்கும், மகேஸ்வரி நினத்திற்கும், கௌமாரி இரத்தத்திற்கும், நாராயணி சீலிற்கும், வாராகி எலும்பிற்கும், இந்திராணி தசைக்கும், சாமுண்டி நரம்பிற்கும் அதிதேவதைகள் என்று புராணங்கள் பகர்கின்றன. மகேஸ்வரி சினத்தையும், வைஷ்ணவி பேராசையும், பிராமி காமத்தையும், கௌமாரி மாயையும், இந்திராணி குற்றம் கண்டுபிடித்தலையும், சாமுண்டி கோல் சொல்வதையும், வாராகி பொறாமையையும் அளிக்கும் தெய்வங்கள். சப்த கன்னியரையும் வழிபட இவை 7 தீய குணங்களும் அழியும். மோட்ச புரிகள் என்று காசி காண்டம் போற்றும் இறைவனின் தொடர்பினால் முக்தி அளிக்கும் நகரங்கள் காசி, அயோத்தி, மதுரா, மாயாபுரி என்னும் ஹரித்வார், காஞ்சி, உஜ்ஜயினி, துவாரகை என்று 7. அனுமன், விபீஷ்ணன், மகாபலி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேயர், வியாசர், பரசுராமர், அஸ்வத்தாமன் ஆகியோர் சப்த சஞ்சீவிகள். அனுமன் தன்னலம் பாராமல் ராமருக்கு சேவை புரிந்ததற்காகவும், விபீஷ்ணன் அண்ணன் என்று பாராமல் ராவணனுக்கு நியாயத்தை உணர்த்தியதற்காகவும், மகாபலி தன்னையே தானமாக இறைவனிடம் ஒப்படைத்ததற்காகவும், மார்க்கண்டேயர் இறைவன் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக யமனையே வென்றதாலும், வியாசர் மகாபாரதம் என்னும் அழியா காவியத்தை எழுதி அதை வாசிப்பவர்களின் பாவங்களை போக்கி அருள் புரிந்ததாலும், பரசுராமர் தான் கொண்ட கடமையிலிருந்து விலகாமல் தந்தை சொல்லை மந்திரமாக கொண்டதாலும், அஸ்வத்தாமன் இறுதி வரை கட்சி மாறாமல் கௌரவர்களுக்கு விசுவாசமாக இருந்ததாலும் சஞ்சீவி நிலையை அடைந்தனர். இவ்வாறு சாகாவரம் பெற்ற சஞ்சீவிகள் 7. நமது பாரத நாட்டை வளப்படுத்தும் சப்த நதிகள் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவிரி ஆகியவை ஆகும். தினமும் நாம் நீராடும் பொழுது நாம் அந்நீரை கங்கையாக கருதி குளிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அகத்தியர், காஷ்யபர், அத்திரி, பரத்வாஜர், வியாசர், கௌதமர், வசிஷ்டர் என சப்த ரிஷிகள் 7 ஆவர். தேவர், மக்கள், விலங்கு, பரப்பன, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்று தோற்றங்கள் 7. பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிழம்பெண் என்று பெண்களின் பல்வேறு பருவங்கள் 7. ஒரு வாரத்திற்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என நாட்களும் 7. கடுகை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுகத் தெரித்த குரல்
என்று பாடுகிறார் ஔவையார். பாடியபடி உப்பு, தேன், கல், தயிர், பால், கருப்பஞ்சாறு, தண்ணீர் என கடல்கள் 7. ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், இளஞ்சிவப்பு, சிவப்பு என்று வானவில்லின் நிறங்களும் 7. இவை 7ம் சூரியனின் ஒற்றை திகிரியை இழுக்கும் 7 குதிரைகள் என்று கூறுவர். மானிட உடல் உருவாக காரணமான தாதுக்கள் ரசம், உதிரம், மாமிசம், கொழுப்பு, மஜ்ஜை, மூளை, சுக்கிலசுரோனிதம் என்ற தாதுக்கள் 7. எண்களில் மிகப்பெரிய ஓரிலுக்காபகா எண் 7. வால்மீகி ராமாயணத்தில் பாலகண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம் என்ற காண்டங்கள் 7. ஐரோப்பியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா என்ற இப்பூ உலகின் கண்டங்கள் 7. உத்தமோத்தம தலங்களுக்கு வனம், நதி, கடல், நகரம், தீர்த்தம், விமானம் என்று அமையக்கூடிய புண்ணியங்கள் 7. மூலாதாரம், ஸ்வதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை, சகஸ்ராரம் என்று உடலை கட்டுப்படுத்தும் சக்கரங்கள் 7. நாம் முதல் தலைமுறை. தந்தை தாய் 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோன் சேயோள் 6ஆம் தலைமுறை, பரன் பறை 7ஆம் தலைமுறை என்று 7 தலைமுறைக்கு ஒரு கணக்கு உண்டு. தன்னை ஒன்றாவதாக எண்ணிக்கொண்டு தகப்பன், பாட்டன், பெரிய பாட்டன் மூவரை மேலேயும் மகன், பேரன், கொல்லுப்பேரன் என கீழே மூவரையும் கணக்கிட்டால் 7 தலைமுறை ஆகும் என்றொரு கணக்கும் உண்டு. இவ்வாறு தலைமுறைகள் 7. இசையில் 7 ஸ்வரங்கள் ச, ரி, க, ம, ப, த, நி என்று 7. தமிழிசையில் இவை குரல், தத்தம், கைக்கிளை, உழை, இலி, உளரி, தாரம் என்று அழைக்கப்படுகிறது. தவிலுக்குரிய தாளச் சொற்கள் தா, தி, தொம், நம், கீ, ட, ஜம் என்று 7. திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள் உள்ளன. 133 அதிகாரங்களில் கூட்டுத்தொகையும் 7. ஒவ்வொரு திருக்குறளில் உள்ள சீர்கள் 7. அது மட்டுமா? 1.25 அடி குறளை கார் பகுதியாக வெட்டினால் அதுவும் 7 பகுதிகளாக வரும். திருக்குறளில் கோடி என்ற சொல் பயின்று வந்துள்ள இடங்கள் 7. மேலுலகங்கள் சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகர்லோகம், ஸ்வர்லோகம், புவர்லோகம், பூலோகம் என்று 7 உலகங்கள். அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலலோகம், ரசாதலலோகம், பாதாளலோகம் என்று 7. இவை இரண்டையும் சேர்த்து 14 லோகம் இப்பிரபஞ்சத்தில் உள்ளது என்பது மரபு. இவை அனைத்தும் எண் 7ன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுகின்றது. நன்றி. நற்பவி.